Many people are worried about good clothes. சில பேருக்கு நல்ல ஆடைகள் போட வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கும். Status. Yeah. Yes, many things about of this earth. அப்ப இந்த உலகத்திலே மனுஷன் வாழ்வதற்கு உண்டான பலவிதமான உச்சிதமான மேன்மையான காரியங்களை விரும்புகிறதான ஒரு கூட்ட மக்கள் உலகத்தில் உண்டு. Colossians chapter 3. இது திருப்பி கொள்ளுங்க என்னோடு கூட ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். Colossians chapter 3. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். Verse 1 until verse 4. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்கு மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. You have been raised with Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு கூட எழுந்திருக்கிறீர்கள். If you have raised with Christ, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் your heart is all things above this earth. அப்ப இந்த உலகத்துல நீங்கள் நானும் வாழுகிறதான காலங்களில இதுல தேவைப்படுகிற எல்லாவற்றை விட மேலானது கர்த்தரை நாடுவது. You are worried about things above heaven. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்களை நாடுகிற மக்களா நீங்க இருப்பீங்க. We wake up in the morning. நம்ம காலையில எழுந்து கொள்றோம். How is my God today? நம்ம தேவன் இன்றைக்கு நம்ம எப்படி நடத்த போறார் என்ற அந்த ஒரு யோசனை என்ன நமக்குள்ள வரும். God prepared for me today. அப்ப ஆண்டவர் இந்த நாளை எனக்கு தந்தருளி இந்த நாளை உருவாக்கி வைத்திருக்கிறார். God, I want to glorify your name in my life. தந்ததினாலே நான் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையோடு கூட மகிமைப்படுத்துவேன். Jesus said, இயேசு சொன்னார், that we are the light of the world. உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். So we need to shine in this earth. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நம்முடைய வெளிச்சத்தை, நம்முடைய சாட்சியை, நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காண்பிக்கிற மக்களாய் மாற வேண்டும். People need to look at us. அப்ப நம்மளை மக்கள் இந்த உலகம் இந்த தேசம் பார்க்கிற போது And you are different. அவங்க சொல்லுவாங்க, நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க, நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க. You have a light different. உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வித்தியாசமா இருக்கிறது. So we answer. So நாங்க வித்தியாசமான மக்கள் தான். I'm not from here. நான் இங்க இந்த தேசத்துக்கு சொந்தமானவன் அல்ல. I'm from heaven. நான் பரலோகத்துக்கு சொந்தமானவன். Hallelujah. Hallelujah. Glory to God. The people need to see the light of Jesus' love. அப்ப நமக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிற வெளிச்சத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் காண வேண்டும். One day I asked for God. ஒரு நாள் ஆண்டவரிடத்துல கேட்டேன், God, ஆண்டவரே, show your light in my face today. உங்களுடைய வெளிச்சத்தை என் கண்களுக்கு நீங்க காட்டுங்கப்பா அப்படின்னு கேட்டேன். Make people see you shining my light. பல பேர் சொல்றாங்க, உம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் பார்த்ததாக நானும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். I went to the kitchen. நான் என்னுடைய சமையல் அறைக்கு போனேன். And my wife there. என்னோட மனைவி அங்க இருந்தாங்க. How are you, my wife? அப்ப நான் கேட்ட மனைவியை பார்த்து, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? She looked at me. Are you okay? Yes. அவங்க சொன்னாங்க, என்ன பார்த்து நல்லா இருக்கியா அப்பா, திடீர்னு இப்படி கேக்குறீங்க. She did not see. So அவங்க அந்த வெளிச்சத்தை அவங்க பார்க்கல. My daughter woke up and came. என்னோட மகள் விழித்தெழுந்து என்ன சந்திச்சு வந்தாங்க. Good morning, my daughter. அப்ப நான் சொன்னேன், என் மகளை பார்த்து, காலை வணக்கம் மகளே அப்படின்னு சொன்னேன். My daughter answered, are you okay? அப்ப என் மகளும் அதே கேட்டாங்க, நல்லா இருக்கீங்களாப்பா, ஏன் திடீர்னு பேசுறீங்க? And
Yeah. நான் ரெண்டு பேர்கிட்ட கேட்டதுனால கொஞ்சம் கவலையோட அப்படி வந்துட்டேன். And I asked him for God. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், God, show your light in my ஆண்டவரே life. வெளிச்சத்தை என் கண்களுக்கு முன்பதா காட்டுங்கப்பா. And I walked on the street, anything happened. நான் என்னுடைய தெருவுக்குள்ள இந்த ஊருக்குள்ள நான் நடந்து போயிட்டு ஒண்ணும் நடக்கல. 2 o'clock. 2 மணில 2 o'clock at 2 p.m. மதியம் 2 மணிக்கு In that day, 2 p.m. அன்னைக்கு 2 மணிக்கு மதிய நேரத்துல I was working in another city. No, my son, another city. இன்னொரு மாவட்டத்துல நான் என்னுடைய பணிக்காக போயிருந்த பொழுது And one man looked at me far from me. என்ன தூரத்துல இருந்து ஒரு மனுஷன் என்ன பார்த்தான். He looked at me and tell me, Pastor Hilton. அப்ப அவர் தூரத்துல என்ன பார்த்த பாஸ்டர் ஹில்டன் அப்படின சத்தமா என்ன கூப்பிட்டாரு. The man that bright. சோ அந்த மனுஷன் பேர் வெளிச்சம். பாருங்க அந்த 2 மணி மதிய நேரத்துல உச்சி வெயில் அடிக்கிற நேரத்துல தூரத்துல இருந்து ஒரு மனுஷன் என்ன பார்த்து பாஸ்டர் ஹில்டன் அப்படின்னு என்ன கூப்பிடும் பொழுது என் முகத்துல இருக்கிற வெளிச்சத்தை அவர் பார்த்து என்ன சந்தோஷமா கூப்பிட்டது நான் வெளியே கொண்டு ஆண்டவர் என் முகத்திலேயோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். When we are worded to show the glory of God, He will prepare for you to eat, to eat. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவருடைய மகிமையை அநேகருக்கு வெளிப்படுத்த விரும்புகிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் பொழுது நம்முடைய உள்ளத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் வைத்து நம்ம உயர்த்துவதற்கு அவர் நல்ல ஒரு வல்லவருமா இருக்கிறார். My life is not important for myself. என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியமானது அல்ல. Of course, I need to do good things for my wife. ஒருவேளை இந்த உலகத்துல வாழ்கிறேன்னா என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்குது அதை நான் செஞ்சாகணும். I need to do good things for my friends. என்னுடைய நண்பர்களுக்கு நான் நல்லது செஞ்சாகணும். For my brothers and என்னுடைய sisters. சகோதர சகோதரிக்கு நான் நல்லது செஞ்சாகணும். But the more important thing, எல்லாவற்றை விட மேலான முக்கியமான காரியம் glorify the name of Jesus in this earth. We need to live, think about it, to glorify the name of Jesus. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம் நம்முடைய உள்ளத்துல வாழ்க்கையில மிக மிக அதிகமாய் காணப்பட வேண்டும். When you are worried about Him, நீங்கள் ஆண்டவரை குறித்ததான ஒரு வேதனையோ அல்லது ஒரு கவலையோ உங்களுக்கு உள்ள இருக்குமானால் He is worried about you. ஆண்டவர் உங்களுக்காக அவர் Are you bless her? Are you bless her? Are you bless him? Are you bless him? அப்ப ஆண்டவர் பாருங்க, நீங்க அவர் மேல அன்போடும் பாசத்தோடும் இருப்பீர்கள், ஆனால் அவர் உங்க மேல அன்பாக இருக்கிறவரா இருக்கிறார். So if you don't have money here, ஒருவேளை நம்ம கரத்துல பெரிய அளவுக்கு பணம் இல்லாம இருக்கலாம். He sends money. அவர் நமக்கு தேவையான எல்லா உதவிகளை செய்ய அவர் வல்லவர். Don't have food, God sends you. தேவையான ஆகாரத்தையும் போஷிக்கிறவரா அவர் இருக்கிறார். Do you need clothes? God sends clothes. ஆண்டவர் நமக்கு தேவையான உடைகளையும் தருவதற்கு அவர் நல்லவர். Need water? God sends clean water. தேவையான தண்ணீரையும் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். And more than that, than this. அப்ப இதை விட ஆண்டவர் நமக்கு தரக்கூடாத காரியம் ஒன்று மேல எல்லாம் நமக்கு தருகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். He will honor you in this earth. ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களை அவர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு அவர் நல்லவர். He will open doors that you need. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான புதிய வாசல்களை தருகிறார். To have a good school, உங்களுக்கு தேவையான புதிய வாசல்கள், வழிகள், good job, நல்ல வேலைகள், good family, நல்ல குடும்பம், good health, நல்ல ஆரோக்கியமான உடல் நலம். These things, God knows that these things are important for us. அப்படிப்பட்ட நமக்கு தேவையான உடல் நலமோ ஆரோக்கியமோ நல்ல குடும்பமோ வசதியோ உடைகளோ எல்லாவற்றையும் நீங்க நினைக்கிறது மாதிரியே ஆண்டவர் நமக்கு நினைச்சு அதை கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். Because we live in this earth. இந்த உலகத்தில் நமக்கு தேவையான இவை எல்லாம் நமக்கு அவசியமான ஒன்றுதான். For a short time. குறுகிய காலம், ஒரு 50 வருஷமோ 70 வருஷமோ 60 வருஷமோ, இந்த குறுகிய காலத்துக்கு நம்ம தேவையான இவை எல்லாவற்றையும் நீங்க யோசிக்கிறது ஆண்டவர் யோசிக்கிறார். Short time we are here. So நம்ம இங்க இருக்கிற உலகத்துல
காணப்படுற வருஷங்கள் குறைஞ்ச வருஷம் தான். But in Son we will stay with Him forever. ஆனா ஆண்டவரோடு கூட சதா காலம் அவரோடு கூட வாழ போகிறோம். He will come to take us to Him. ஆண்டவர் நம்மை வந்து மீண்டும் சேர்த்துக் கொள்ளும்படி மீண்டும் அவர் வரப்போகிறார். And there we will live forever. ஆண்டவரோடு கூட சதா காலம் வரை யுகமாக அவரோடு கூட வாழ போகிறோம். Only worshiping God. Glory to God. Hallelujah. நாமத்துக்கே மகிமையும் துதியும் உண்டாவதாக. There we don't need to worry about anything. நம்ம இந்த உலகத்தை விட்டு தேவனோடு கூட வாழுகிற அந்த பரலோக உன்னதமான ராஜ்யத்துல நமக்கு எந்த தேவை இருக்க போறது இல்ல. ஒரே ஒரு காரியம், கர்த்தரை ஆராதிப்பது. அவர் பரிசுத்தர். Stay for your neighbor. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Don't give up. இந்த ஒரு பல்ல Don't give up. விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். Don't give up. விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். Yeah. I don't know எனக்கு சில விஷயங்கள் தெரியாது. what problems you were. ஒருவேளை இங்க வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கிறதான பிரச்சனைகள் என்னவென்று எனக்கு தெரியாது. I don't know you. இன்னைக்குதான் உங்களை சந்திக்கிறேன். உங்களை நான் பார்த்ததில்லை. உங்களுடைய வாழ்க்கை குறித்தோ அல்லது உங்க குடும்பத்தை குறித்தோ எனக்கு ஒரு பெரிய விஷயமோ எனக்கு அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. But I know that everybody here needs something. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு ஏதோ ஒரு தேவையை நீங்க தேவையோடு கூட வந்திருக்கிறீங்க. Everybody here are facing some problem. ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மக்களா இங்க இருக்கிறீங்க. Why I know about it? இந்த பிரச்சனையோ அல்ல தேவையோடு கூட இருக்கிற இதை குறித்து நான் யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன? Because all over the world are facing for that. அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ பேர் சந்திக்கிறதான சாதாரணமான பிரச்சனைகள் தான் இது. But another thing I know, ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். that God knows everything you need. அப்ப இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறதான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், உங்க உள்ளத்துல, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். There are more than 80 billion people in this earth. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட எத்தனையோ 130, 150, 140 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. And our Father knows everyone. அத்தனை பேர், அத்தனை கோடி மக்களுடைய வாழ்க்கையுடைய அவசியத்தை தேவன் அறிந்தவரா இருக்கிறார். Since you womb of your mother, அப்ப ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களும் அறிந்தவரா இருக்கிறார். He knows everything about everyone here. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறாரோ அதை விட மேலாக நம்முடைய கர்த்தர் நம்ம அறிந்து வைத்திருக்கிறார். And He is able. அவர் ஒருவர் தான் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர். To solve your problem. நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற தேவன் அவர் ஒருவர் தான். Sometimes money is not enough to solve your ஆனால் problem. சில நேரத்துல பணம் நம்முடைய காரியங்களை, நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது. To have a big family, no. பணம் பல நேரங்களிலே நம்முடைய காரியங்களை தீர்த்து வைக்கவோ நிவர்த்தி பண்ணவோ முடியாது. Nothing in this earth is enough. இந்த உலகத்துல பணம் மாத்திரம் நமக்கு போதுமானது அல்ல. To solve my problem, to solve your problem. உங்களுடைய பிரச்சனைகள், என்னுடைய பிரச்சனைகளை பணம் மாத்திரம் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னா அது இல்ல. But only one ஆனால் ஒரே ஒரு நபர் மாத்திரம் is able to solve all our problems. ஒருவர் மாத்திரம் நம்முடைய எல்லா காரியங்களை, பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி நம்ம ஆசீர்வதிப்பதற்கு அவர் நல்லவர். To supply all our needs. அவருடைய எல்லா தேவைகளை சந்திப்பதற்கு அவர் நல்லவர். To remove all problems of our heart, our mind. நம்முடைய உள்ளத்திலே சிந்தைகளில் காணப்படுகிறதான வேதனைகள், பிரச்சனைகளை ஆண்டவர் எடுத்து மாற்றி விடுவதற்கு அவர் நல்லவர். To protect us from all our enemies. நம்முடைய விரோதிகள் மத்தியிலே, நம்முடைய துன்பங்கள் மத்தியிலே நம்மை பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் நல்லவர். As for your brother, your sister, do you know his name?
நீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, அவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? Do you know his name? உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேர்? Do you know his name? உங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? His name, the name of he is Jesus. மேலான நாமமுடைய நாமமே இயேசுவை ஆராதிக்கிறதுனால இயேசு நாமமே மேலான நாமம். The name above all the names. எல்லாம் நாமத்தை விட பெரிய நாமம், மேலான நாமம், உயர்ந்த நாமத்தை ஆண்டவர் அவருக்கு தந்தளித்தார். And he is here. அவர் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் உலாவுகிறவராக இருக்கிறார். Receive your worship. நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய சபையில ஆண்டவர் வந்து அசைவாடுகிறதால் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிற, பெற்றுக்கொள்கிற மக்களாய் நீங்கள் நாம் மாற வேண்டும். Are you seeing? Are you understand? எத்தனை பேருக்கு நான் பேசுறது உங்களுக்கு புரியுது? Are you understanding importance எத்தனை பேர் அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்றீங்க? to have Jesus in first place in your life? நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை முதன்மைப்படுத்துகிறதான, அவரை முதல் நிலை வைத்து அவரை எல்லாவற்றுக்கும் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கமும் எண்ணமும் நமக்கு எப்போது உருவாகுதோ, More important for you, நம்ம வாழ்க்கையில அதுதான் மிக முக்கியமான ஒன்று. more important for me, என் வாழ்க்கையில நான் எனக்கு மிக முக்கியமாய் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில முதன்மைப்படுத்தி அவர் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம். more important for my life. என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது அது மாத்திரம்தான். I love my wife. என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன். She's beautiful, okay? ரொம்ப அழகா இருக்கிறாங்க. Yes. I love my wife. என் மனைவியை நான் ரொம்ப அன்பு பாராட்டுறேன். I love my children. என் பிள்ளைகளை ரொம்ப நான் நேசிக்கிறேன். I love my 3 grandchildren. எனக்கு 3 பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன். I love myself. சோ நான் என்னையே நான் என்ன நேசிக்கிறேன், ரொம்ப நானும் ரொம்ப I love you, my brother. I love you. I love you, my sister. Amen. எல்லாரையும் நான் அன்பு பாராட்டி நேசிக்கிறதுல நான் அன்பா இருக்கிறேன். But more important for me எல்லாத்தையும் விட than my life, என் வாழ்க்கையை விட இயேசுதான் எனக்கு முக்கியம். அவர்தான் முதன்மையானவர், அவர்தான் முதல் நிலையானவர். அவரை முன்னிறுத்தி அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்களை செய்வதற்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். one day there in São Paulo, ஒரு முறை நான் São Paulo, Brazil, அவருடைய சொந்த நாட்டில் அவர் இருக்கிறதான காலத்துல in one house of rehabilitation center, ஒரு மறுவாழ்வு அல்லது மறு சிகிச்சை செய்கிறதான ஒரு இடத்துல நான் இருந்தேன். some men there treatment about drugs and alcohol. அங்க நிறைய பேர் நிறைய போதைகளுக்கு அடிமையான மக்கள் இருந்தாங்க. Around 20-25 men 20-25க்கு மேல உள்ளவர்கள் அங்க இருந்தாங்க. without food, சாப்பாடு இல்லாம, anything to eat. அவங்களுக்கு சாப்பாடு வந்துக்கோ அவங்களுடைய தேவைகளுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. In the time of lunch, மதிய நேரம், சாப்பாடுற நேரம், yes, the pastor called everybody, அந்த போதகர் எல்லாரையும் கூப்பிட்டாரு. sit down at the table, அப்ப எல்லாரையும் அந்த உணவு அருந்துகிறதான அந்த டேபிள்ல எல்லாரும் உட்கார வச்சாரு. and let's pray. அவர் சொன்னாரு ஜெபம் பண்ணலாம். The plate, எல்லா டேபிளையும் அந்த சாப்பிடுற அந்த பிளேட் வந்து திரும்பி வச்சா எப்படி இருக்கும்? எல்லா டேபிள்ல இருக்கு. yes, anything to eat. அங்க ஒண்ணுமே சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. And pastor praying. அப்ப அந்த போதகர் அங்க இருக்கிற 25க்கு மேற்பட்ட மக்களை பார்த்து ஜெபத்துல ஜெபிக்க ஆரம்பித்தார். God, you know our needs. ஆண்டவரே, எங்க தேவை உங்களுக்கு தெரியும். Every day we sit here, ஒவ்வொரு நாள் இங்கே நாங்க உட்கார்றோம். and every day we have food to eat. அப்ப ஒவ்வொரு நாள் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தந்து கொண்டு இருக்கிறீங்க. And every day we worship you for that. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் நாங்களும் உங்களை ஆராதிக்கிறோம், உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். But today we don't have food. ஆண்டவரே, இந்த மதிய நேரத்தில் எங்களுக்கு தேவையான மதிய ஆகாரம் இல்லை. But we worship you. ஆனால் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணார். When they are worshiping God, தேவனை ஆராதிக்கிற அந்த சமயத்துல one car stopped
open the gate. ஒரு வாகனம் அவங்க அந்த ஆசிரமத்துக்கு எதிரில நிக்குது. And the stereo engine. அந்த வாகனம் செயல்பட முடியாத மாதிரி ப்ராப்ளமா நிக்குது. Stereo engine. அந்த வாகனத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. வாகனம் Someone was there. அங்க ஒருத்தர் இருந்தார். Open the gate. அந்த வாசலை திறந்தார். The car entered. அப்ப அந்த வாகனம் உள்ள வந்தது. Pastor, போதகரே, I bring some food for you. நான் உங்களுக்கு சில ஆகாரங்களை கொண்டு Hallelujah! Hallelujah! Full of food. ஆண்டவர் அந்த 25 பேருக்கு மேல தேவைப்பட்டதான அத்தனை உணவுகளையும் ஒரு வாகனத்தின் மூலமாக ஒரு நபர் மூலமாக கொண்டு வந்து அவர்களை போஷித்தார். You don't have food. ஒருவேளை நீங்களும் நானும் சில நேரத்தில் ஆகாரம் இல்லாமல் You இருந்திருக்கோம். don't have good health. ஒருவேளை நீங்களும் நானும் நல்ல ஆரோக்கியம், உடல் நல ஆரோக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். You don't have much money to get a me. பல பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு தேவையான பணம் கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். No problem. பரவாயில்ல, கஷ்டம் இல்ல. But you need to have always. ஆனால் உங்களுக்கு எனக்கு எப்போதுமே தேவைப்படுகிற ஒரு நபர் Worship to give to him. ஆண்டவரை ஆராதிக்கிறதான ஒரு எண்ணம். All the day. ஆண்டவரை உயர்த்துகிறதான ஒரு ஆராதனை. When we do that, நீங்களும் நானும் ஆண்டவரை எப்போதெல்லாம் அவர் உயர்த்தி ஆராதித்து உயர்த்துகிறோமோ, I believe we move the heart of God. ஆண்டவருடைய உள்ளத்தை அசைக்கிறதான ஒரு செயல் ஆராதனை. And look for us. நமக்கு அது ஆசீர்வாதம், நமக்கு அது மேன்மை. I imagine God. நான் யோசிக்கிற ஆண்டவரை நான் பல நேரங்களில் I need ஆராதிக்கும் to போது bless them. I need to bless them. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். Hallelujah. Worship God all the time. Worship God. ஆண்டவரை ஆராதிப்போம். With all your heart. உங்களுடைய முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை All your fight. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தரை சேவிப்போம். Worship. ஆண்டவரை ஆராதிப்போம். When you do it, அதை நம்ம செய்யும் பொழுது God will change your situation. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். He take you from dust அவர் நம்ம மண்ணிலிருந்து எடுத்து உயர்த்துகிற கர்த்தர். and lift up. அவர் நம்ம உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். Ephesians chapter 2. எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தில் ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். We were dying. நாம் ஏற்கனவே பாவங்களிலே மரித்தவர்களாக இருக்கிறோம். Because we are sinners. நம்ம பாவத்துல மரித்தவர்கள் மாத்திரமல்ல, நாம பாவிகள். He saved us. ஆனா ஆண்டவர் பாவத்தில் இருக்கிற உங்களை எங்களையும் அவர் உயிர்ப்பித்தார். For the eternal condemnation. ஆண்டவர் உங்களை எங்களையும் உயிர்ப்பித்து தேசத்துல ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபடி We are saved. நாம ரட்சிக்கப்பட்டவர்கள். Look for your neighbor. ஆனா உங்களுடைய நண்பர்களை யோசித்து பாருங்க. You are saved. நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். Look the verse 6. ஆனா இந்த வசனத்தை நீங்க வசனம் 6 வாசித்தீங்க அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய ஐஸ்வரியத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு
காலங்களிலே விளங்க செய்வாராக. And God raised up ஆண்டவர் நம்ம உயிர்ப்பித்தவர் மாத்திரமல்ல, and seated us with him in the heavenly realms in Christ தேவனோ Jesus. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். I see you நான் எல்லாரையும் பார்க்கிறேன். sit here. நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. I see you sit here. நீங்க உட்கார்ந்திருக்க எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். God looked for us ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கிறார். and see us with him in heaven. ஆண்டவர் பரலோகத்துல இருந்து உங்களை என்னையும் கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். Give the glory to him. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு glory to him. துதி உண்டாவதாக. Our problems here, it's only one moment, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிறிய வினாடி தான். but our joy with Jesus is eternal. நம்முடைய சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நித்தியமானது. பெரியதா இருக்கிறது. ஆமென். So we need to understand நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், that our life, நம்முடைய வாழ்க்கை it's not important for நம்முடைய us. வாழ்க்கை நமக்கு பெரியதான முக்கியமானது அல்ல. Our life is important to promote the name of Jesus. நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற, அவரை முன்னிறுத்துகிற, அவரை பறைசாற்றுகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும். To reveal the glory of God in this earth. ஆண்டவருடைய சமூகத்தினுடைய மகிமையான ஆசீர்வாதத்தை உலகத்தில் வாழ்கிற நீங்கள் நானும் பறைசாற்றுகிற அல்லது அவைகளை எடுத்து கிரியை காண்பிக்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். We are the light of this earth. நாம எல்லாரும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற, உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம். And may God help us to show his glory here. நம்மை ஆண்டவர் தம்முடைய மகிமையினாலே ஆசீர்வதித்து தம்முடைய மகிமையை நம் மூலமாக அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். There are many people in this world, இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மக்கள் உண்டு. in the street of your house, ஒருவேளை நம்முடைய தெருக்கள், நம்முடைய வீட்டு பக்கத்துல வாழ்கிற மக்கள் உண்டு. in the place where you are working. நீங்களும் நானும் வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ மக்கள் உண்டு. There are many people. அங்க நிறைய மக்கள் உண்டு. They don't need we tell to them, our God is not important. அவர்களுக்கு அவசியம் இல்லாதது என்ன, ஆண்டவரை தேடுவதோ ஆராதிப்பதோ அது ஆண்டவரை பிரியப்பட்டு ரட்சிக்கப்படுவதோ மனம் திரும்புவதோ அவர்களுக்கு அவசியம் இல்லை. They don't need we fight with them. அவர்கள் ஒருவர் நம்மோடு கூட சண்டையிடலாம், வருத்தப்படலாம், வேதனைப்படலாம். They need to see the light of Jesus in our life. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வெளிச்சத்தையோ அல்லது ஒரு மறுமலர்ச்சியோ மனம் திரும்புவதிலோ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்தி கிரியை செய்வார். ஆனால் அதை அவர்கள் பார்க்கிறவர்களா இருப்பாங்க. Let's pray and ask it for that. அதற்காக மாத தேவ சமூகத்தில் ஆண்டவரை எனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை, எனக்குள்ள இருக்கிறதான மகிமையை இந்த தேசம், இந்த உலகம், இந்த மக்கள் காணும்படி செய்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லா கண்களும் praise the Lord. Jesus, hallelujah. your word was preached here today. வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. Jesus, I ask for you. உம்மை நோக்கி நான் பேசுகிறேன், கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. May your light shine in my life. வெளிச்சம் என் வாழ்க்கையில Shine in our life. வாழ்க்கையில குடும்பத்தினுடைய வெளிச்சத்தினுடைய ஒளி வீசட்டும் ஐயா. These words are suffering with many problems. ஆண்டவரே, இந்த வெளிச்சம் வாழ்க்கையில வருமானால் எல்லா காரியங்களை மாற்றி அமைக்கிற ஒரு பெரிய வல்லமை அதுக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. We have many problems too. எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் உலகத்தில் உண்டு. You know our needs. எங்க தேவைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. And you granted all சில நேரங்களில் எங்க தேவைகளை சந்திக்கிறோம் பெரிய அன்புக்காக that we will supply all our needs. தேவைகளை சந்தித்த இரக்கத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
நீர் ஒருவரே நல்லவர், நன்மை செய்கிறவர். Father, show your glory. Where we put our feet, show your glory. எங்களுடைய பாதங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. Glorify the name ஆண்டவரே, of the பரிசுத்த Lord நாமத்தை Jesus. மாத்திரம் உயர்த்துங்கப்பா. Hallelujah. 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 சொல்லுங்க. எனது விளக்கு எரிய செய்வி, இருளை ஒளியாக்கினே. எனது விளக்கை எரிய செய்வி, இருளை ஒளியாக்கினே. குனிந்து தூக்கி பெரியவனாக்கி உமது காருண்யத்தால் சில நேரத்துல நம்முடைய விளக்கு அணைந்து போயிருக்கலாம். பல பேர் சொல்லுவாங்க, இவங்களாம் இன்னும் எப்படி ஆக போறாங்க தெரியாது, இவங்களாம் மறுபடியும் எப்படி வாழ போறாங்க தெரியாது, இவங்கெல்லாம் வாழ்க்கையில மறுபடியும் எங்க போயிட போறாங்க தெரியாது. ஆனா வேத அழகா சொல்லுது, உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும்.